ஹாய், இன்னைக்கு சண்டே மார்னிங். இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே எங்கள் அம்மா என் தலைக்கும் ஷர்மி தலைக்கும் சீத்தாப்பழ காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை அரைச்சி தேய்ச்சி விட்டாங்க. தேய்ச்சோம்னா வந்து டேண்ட்ரஃபு பேனு எதுவுமே இருக்காதாம்மா, எல்லாம் போயிடுமாம்மா. அதுக்கப்புறமேட்டு புட்டிங் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம ரவை புட்டிங் இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வந்து நான் சக்கரை பாகு இருக்குல்ல, அதை கரைச்சி அதை நான் வந்து நல்லா திக்கானதுக்கப்புறம் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமே நான் பால் ஊற்றி சூடு பண்ணிக்கணும்ல, சூடு பண்ணி அது பொங்கினதுக்கப்புறம் அதில் சர்க்கரையை போட்டோம்னா நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமே நெய் ஊற்றிக்கணும். நெய் ரொம்ப பிடிக்கும், யாருக்கு நெய் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கணும். கலனதுக்கப்புறம் இன்னொரு கப்பில் பார்த்தீங்கன்னா 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க நுர வர வரைக்கும். அப்போவே நம்ம அன்றைக்கி செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பால் கலவை, அதை வந்து ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையோடு சேர்த்து கலந்துக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பாகு ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது மேலே ஊற்றிட்டு இட்லி போசியில் வச்சு ஒரு ½ அன் ஹவர் பார்த்தீங்கன்னா நம்ம வேக விட்டுக்கணும். இது அப்போ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வெளியில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்போ சாப்பிட்டு